ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம்னா, லேட்டஸ்ட்டாக நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் 2026 நடந்த எக்ஸாமில் இது கேட்ட மேக்ஸ் கொஸ்டின். அதுவும் கூட்டு வட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 1300 தொகையாக ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணல. ஆனால் நம்ம இங்கிலீஷில் கொஸ்டின் பாருங்கள், காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்டுன்னா கூட்டு வட்டி அப்படின்னு கூட்டு வட்டி கரெக்டாக காம்பவுண்டு. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், நான் ஒரு ஒயிட் போர்ட்லேயே போடுறேன். இப்போது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R / 100 த ஹோல் பவர் n. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? P தான், அதாவது எந்த அமௌண்ட்டு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த தொகைக்குன்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லிட்டாங்க. எவ்வளோ CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1300 மொத்த தொகையானது கொடுத்துட்டாங்க. அடுத்தது சதவீதம் கொடுத்துருக்காங்க. அதாவது வட்டி வீதம் ஆண்டுக்கு 10%. என்னன்றது எத்தனை ஆண்டுகள்? 3 வருஷம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணால் போதும். சிஐ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1331 ஈக்குவல் டு P தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 1 + R எவ்வளோ? Rன்றது 10% / 100 ஹோல் பவர் 3. 3ன்றது n. ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாருங்கள், 0 0 அடிச்சிடலாமா? 1331 ஈக்குவல் டு P. இப்போது இங்கே ஒரு 10 இருக்கா, இங்கே ஒரு 1 இருக்குது. குறுக்கு பெருக்கல் பண்ணால் ஒரு 10 இங்கே 1 இருக்கும். 10 + 1 11. 11 / 10 ஹோல் பவர் 3 கியூபா. இப்போது 1331 ஈக்குவல் டு P. 11 கியூப் பண்ணால் 1331 கரெக்டுங்களா? / 10 கியூப் பண்ணால் 1000. ஓகேங்களா? இப்போ 1301 அடுத்து கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த டிவைடரில் இருக்கிற 1000 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். இங்கே மல்டிப்ளை 1 தான் இருக்குது. அப்போ P = 1000 rupees. அப்போ எந்த அசலுக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அசல் 1000 ரூபாய்க்கு தான் 3 ஆண்டுகளில் வருஷத்துக்கு 10% மொத்த தொகை எவ்வளோ மாறும்? 1331 மாறும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டினாக பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். ₹1000 rupees. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பார்த்துக்குங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.